பிரியமானவர்களே, இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. ஏதோ ஒன்று தடப்பட்டு போகுது, என்ன முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. அதனால் நம்மீதே நமக்கு ஒரு வெறுப்பு. நான் ஏழை பிறந்தனால தான் அப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு அதிக ஞானம் இல்லை, ரொம்ப படிப்பு வரல, அதனால தான் இப்படி நான் வேதனையில் இருக்கிறேன். அதனால் நம்மை நினைத்தே சில சமயம் நமக்கு கோபம். அப்படி உங்களால் நேசிக்க முடியல இல்லை? ஏன்னா அவங்களுடைய பிறந்த சூழ்நிலையை பார்க்குறீங்க, உங்களுடைய அந்த பெற்றோருடைய வசதிகளை பார்க்குறீங்க. எனக்கு இப்படிலாம் வாய்ப்பு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி. நான் இது மாதிரி ஒரு வாய்ப்பும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன், சபிக்கப்பட்டவள், என் வாழ்க்கை என்ன பாவமோ சாபமோ இப்படி ஆயிற்று அப்படின்னு நினச்சி உங்களே நீங்கள் வெறுக்கிறீங்களா? நீங்கள் சூழ்நிலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் வித்தியாசமானவர். அவருடைய பார்வை வித்தியாசம். அவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், அவரால் உங்களை உயர்த்த முடியும். எந்த நிலைமையிலிருந்தும் உங்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அவர் அவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சகோதரர் பாருங்கள், நான் துபாய்க்கு போயிருந்த போது அவர் நல்ல ஒரு விலை உயர்ந்த கார் வச்சுருந்தார். அவங்களுடைய ஷேக் மாதிரி தான் வச்சுருப்பாங்களாம். அந்த மாதிரி விலை உயர்ந்த காரு. அதில் என்னை கூட்டிகிட்டு போனவர் எங்கேருந்து அவர் எங்கே ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார் என்று காண்பிக்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணுறார், 2-3 பிஸ்னஸ்ஸு, நல்ல பெரிய ஆஃபீஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்த்தேன், கர்த்தர் ஒரு உயர்த்தி வச்சுருக்கிறாருன்னு. அவர் என்னை அந்த காரில் கூட்டிகிட்டு போனார். துபாயில் இந்த போட்டு கப்பல்லாம் ரிப்பேர் பண்ணுற இடம் இருக்குது, பெயிண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுற இடம். அந்த ஃபோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ நான் வெயிலில் அநேகர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் இருந்தாங்க. நான் பார்த்தேன் அந்த இடத்த. அங்கே ஒரு டீ கடைலாம் இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் எங்கே இருந்தேன்னு தெரியுமா பிரதர், இந்த இடத்துல வேலைக்காக ஆட்கள் நிற்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க. சில நேரம் 10 பேர் 20 பேருக்கு தான் டோக்கன் கிடைச்சா அன்றைக்கி வேலை செய்கிறா கூலி கிடைக்கும். இல்லைன்னாக்கி அவ்வளோதான், நாளைக்கு வாங்கிடுவாங்க. வேலை இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. இங்கே காற்று கிடப்போம். நானும் அதில் ஒருவன். இந்த வெயிலில் கிடந்து வேலை செஞ்சால் எல்லோரும் டீ குடிப்பாங்க, வடெல்லாம் சாப்பிடுவாங்க. என்கிட்ட கையில் காசே இருக்காது, சும்மா பார்க்கத்தான் முடியும் ஏக்கத்தோடு. அப்படி தான் நான் இருந்தேன். இப்படி அவ்வளோ நான் ஒரு தரமட்டத்தில் கிடந்தேன். ஏன்னா எனக்கு படிப்பு கிடையாது. நான் தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் சொந்தக்காரர் சொன்னால், உனக்கு படிப்பே வரலடா, உனக்கு படிப்பில் எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்து பழிச்சிக்க. என்னை இறக்கப்பட்டு ஒரு நண்பர் என்னை துபாய் கூப்பிட்டு வந்தார். அதுக்கு படிப்பறிவும் கிடையாது. இந்த மாதிரி தான் எதாவது வேலை செய்ய முடியும், அதுவும் வேலை கிடைக்கல, கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இயேசுவை அறிந்து கொண்டவரை பிடித்து கொண்டேன். அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு படிப்பும் கிடையாது, நான் ஒரு ஏழை தரித்திரம், அது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவன். உலகம் என்னை பார்த்து அற்பமாய் நினைத்தது. என்ன நினச்சி எனக்கு பல சமயத்தில் வேதனை. ஆனால் ஆண்டவர் என்னை பெரிதாய் நினைத்தார். அவர் என்னை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அவரை பிடித்து கொண்டேன். அவர் என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த தேசத்துள்ள ஷேக்மார்களோடு உட்கார்ந்து பிஸ்னஸ் பேசக்கூடிய அளவுக்கு தேவன் என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். எங்கிருந்து எங்கே கொண்டு போயிருக்கிறார் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார். ஏன் உங்களையே வெறுத்து கொள்கிறீங்க? ஏன் உங்களையே நீங்கள் மட்டம் தட்டி கொண்டு, நான் சபிக்கப்பட்டவள், நான் தரித்திரம், இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு நீ நினைக்கிறீங்க? எந்த குடும்பத்தில் பிறந்தாலும், எவ்வளோ தரித்திரத்தில் இருந்தாலும், எவ்வளோ சாபத்தின் பிடியில் இருந்தாலும், அதிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்துகிற ஒரு வல்லமையான தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார்? உங்களுடைய திறமையை பார்க்குறாரா? உங்களுடைய பணக்காரனாக இருக்கிறீங்கன்னு பார்க்குறாரா? நீங்கள் நிறைய படித்து மெடல் வச்சுருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு பார்க்குறாரா? இல்லை. அவர் பார்க்குற ஒரு காரியம் 1 சாமுவேல் 16:7 ஆண்டவரே சொல்கிறார், நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தராகிய நானோ இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் முகத்தை பார்க்குற, நீ அழகாக இருக்கிறியா, நீ எத்தனை அடி உயரம், எவ்வளோ அடி பாடி,
நீ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற, உன் குடும்ப பேக்ரவுண்ட் என்ன படிச்சிருக்க, எந்த காலேஜில் படித்த, என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்க, அப்படிலாம் ஆண்டவர் பார்ப்பதல்ல. அது உலகம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்தவும் அவனை ஆசீர்வதிக்க அவர் பார்ப்பது அவனுடைய இருதயம். உன் இருதயம் எப்படி இருக்குது, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால், நம்முடைய இருதயத்தில் கபடு இல்லாமல், பொறாமை, பெருமை அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மார்க் 7:21 இயேசு சொல்லும்போது, மனிதனுடைய இருதயம் இருக்கிற அதிலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, சண்டைகள், மதிகேடு, இதெல்லாம் உள்ளத்திலிருந்து தான் புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துது, அவருடைய ஆசீர்வாதத்தில் கெடுக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். அந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறதற்கு இருதயத்தை எதை வச்சுங்க சுத்தம் பண்ணுறது? சர்ஃபு போட்டால் போயிடுமா? இந்த இதாக லிக்விடு போட்டு சுத்தம் பண்ணிட முடியுமா? இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க, இந்த பாவக்கரெல்லாம் போகட்டும்னா அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி அந்த இருதயத்தில் இருக்கிற பாவக்கரையை மாற்றிடும். உள்ளத்தில் இயேசு என்கிற ரட்சகரை ஏற்றுக்கொண்டுட்டா நம்முடைய இருதயின் சிம்மாசனத்தில் வந்து உட்காருவார் பாருங்க. உள்ளத்தில் சந்தோஷம், இருதயத்தில் மாற்றம். அதன் பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார். நல்ல இருதயம் உள்ளவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்கெல்லாம் நல்லதான இருக்காங்க. பிசாசும் ஆசீர்வதிக்க முடியும். பிசாசு உலக ஆசீர்வாதத்தை தர முடியும். பணம், புகழ், உயர்வு, பதவி இதெல்லாம் பிசாசால் கொடுக்க முடியும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. பணம் கொடுக்க முடியும், பதவி கொடுக்க முடியும், பெயர் புகழ் கொடுக்க முடியும். சாத்தானால முடியும். நம்ம உலகத்தின் அதிபதி உலக ஆசீர்வாதத்தை தருவான். ஆனால் மோட்சத்தை தர முடியாது, பரலோகத்தை தர முடியாது, மெய்யான சமாதானத்தை தர முடியாது, ஒரு மெய்யான ஆத்தும அமைதி, மன மகிழ்ச்சியை சாத்தானால தர முடியாது. அதனால தான் அன்றைக்கி வெளியே உள்ளது பார்த்துட்டு நிறைய ஏமாந்துடும். இவ்வளோ வசதியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை, மதுபானம், போதை வசதிகள், போதையில் தான் தூங்கியே போகிறாங்க நிறைய பேர். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. வெளியில் பெருமைக்கு டாம்பிகமாக வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இருதயத்தை பார்த்து. உங்கள் இருதயம் சரியாக இருந்தால் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாக்கி தருவார். அப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் இருதயத்தை உடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை நீங்கள் சுத்திகரித்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், வழி இல்லாத இடத்துல வழி திறப்பார். நீங்கள் உயர்த்த முடியாத அளவிற்கு உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்களை பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். அவராலே முடியும். உங்களுக்கு ஒரு வழி திறக்க ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுக்குறீங்களா? இயேசுவே என் இருதயத்தில் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு அந்த பாவ இருளெல்லாம் விளைகிறோம், உமக்கு நான் இடம் கொடுக்குறேன். என் இருதயம் சுத்தமாக இருக்கணும், கபடு இல்லாமல் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். என் இருதயத்தை உங்கள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என் இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் இருதயத்தில் இருக்கிற பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பகைகள், எல்லா பாவங்களையும் இருதயத்தை விட்டு விலகட்டும். உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. உங்களுக்கு முன்னால் நான் வந்து கபடற்ற ஒரு இருதயம் உள்ளவனாக இருக்கணும், தாழ்மையான இருதயம் எனக்கு வேணும், அன்பு நிறைந்த இருதயம் எனக்கு வேணும். அதுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் இருதயத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ண உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்று முதல் என் இருதய சிம்மாசனத்தில் வந்து நீங்கள் அமர்ந்திருந்து என்னை நடத்துங்க. ஆண்டவரே, என்னை கழுவிட்டீங்க, சுத்திகரிச்சிட்டீங்க, ஸ்தோத்திரம். இனி என்னை உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்காய் வழி திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காக, பிஸ்னஸுக்காக, வருமானத்துக்காக வழியை திறந்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் நான் பெற்றுக்கொண்டேன். இன்று முதல் ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அவைகளை தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்ததுனால உங்களுடைய இருதயத்தை அவரே சுத்தம் பண்ணிட்டாரு. இனி நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீங்க. சோர்ந்து போகாதுங்க. விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்கள். ஆமேன்.